வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு இட்லி தோசை மாவில் ஒரு அருமையான போண்டா ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இது ஹைதராபாத்லலாம் இது ரொம்ப ஃபேமஸ். இது புனுகுலுன்னு சொல்லுவாங்க. ஆந்திராலலாம் ரொம்ப பண்ணுவாங்க. இது நம்ம டிஃபன் ஐட்டமாக சர்வ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக பேக் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசை மாவு எடுத்துருக்கோங்க இந்த ரெசிபிக்கு. பொடியாக நறுக்கின வெங்காயம், துருவி வச்சுருக்கேன் இஞ்சி, கொஞ்சமாக இஞ்சி துருவி வச்சுருக்கேன். பொடியாக பச்சை மிளகா, பொடியாக கருவேப்பிலை, கொத்தமல்லி நறுக்கி எடுத்திருக்கேன். இங்கே சீரகம் எடுத்திருக்கேன். மைதா மாவு, அரிசி மாவு, கொஞ்சமாக ஆப்ப சோடா எடுத்திருக்கேன். இப்போ இட்லி தோசை மாவு மிஞ்சிடும் வீட்டில் இல்லையா? அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாதப்போ இந்த மாதிரி செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நறுக்கி வச்சுருக்க பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, மல்லித்தழை, கருவேப்பிலை, சீரகம், ஆப்ப சோடா ஒரு ரெண்டு சிட்டிக்கை, அரிசி மாவு, மைதா மாவு எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா கலந்துட்ட மாவில் ஒரு 2 நிமிஷம் நல்லா ஊற வைங்க. ஊற வச்சிட்டிங்கன்னா போண்டா சுடுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கையில் கொஞ்சமாக தண்ணி நனைச்சிட்டு ஒரு கடாயில் எண்ணெயை காய வச்சுடுங்க மிதமான தீயில். எண்ணெய் நல்லா காஞ்சதும் போண்டா எடுத்து நம்ம கிள்ளி எண்ணெயில் சேர்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது பேர் புனுகுலுன்னு சொல்லுவாங்க ஆந்திராவில். இது தக்காளி சட்னியோடு வச்சு சர்வ் பண்ணுறாங்க. நம்ம வீட்டில் தேங்காய் சட்னி எது இருக்கோ அதோடு வச்சு நம்ம சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. இது ஈவினிங் ஸ்நாக்குக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். காற்றுல டிஃபனுக்கே கூட ரொம்ப நல்லாயிருக்கும். மாவெல்லாம் மிஞ்சிருக்கும் வீட்டில், அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ அந்த டைமில் குழந்தைங்களுக்கு டிஃபன் மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். டிஃபன் பாக்ஸுக்கும் கட்டி கொடுக்கலாம். நிறைய நீங்கள் இது செய்யலாம் வீட்டில். மொறுமொறுன்னு நல்லாயிருக்கும். ரொம்ப நேரத்துக்கு மொறுமொறுன்னு அப்படியே இருக்கும். டீ டைமுக்கு ஒரு நல்ல அருமையான ஸ்நாக்கு. திருப்பி நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். மிதமான தீயில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். லைட் ப்ரௌன் கலர் வந்ததும் எண்ணெயிலேருந்து எடுத்து நம்ம இதை சர்வ் பண்ண வேண்டியது தான். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது மொறுமொறுன்னு இருக்கவே ரொம்ப சாப்பிடுவாங்க பசங்க விரும்பி. ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். எண்ணெய்லாம் ரொம்ப பிடிக்காது இதுக்கு. ஸோ ரொம்ப நார்மலாக தான் எண்ணெய் பிடிக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக வந்ததுங்க. எல்லாேருக்கும் இந்த வீடியோ ரெசிபி பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இந்த புனுகுலு நவாப்பழம் சட்னியோடு சர்வ் பண்ணேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.